ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தகவல். என்ன தகவல்னா, இன்றைக்கி டிக்கெட் ஃபினாலேவோட 8th டாஸ்க் நடக்க போகுது இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு காருக்குள்ளே தான் இருந்தாங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதில் லாஸ்ட்டாக வந்துட்டு திவ்யா இருந்திருப்பாங்க, சுபிக்ஷா இருந்திருப்பாங்க, அரோரா இருந்திருப்பாங்க, நம்ம விஜய் பார்வதி, அதுக்கப்புறம் கம்பருது. இவங்க 5 பேரும் இருந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது முன்னாடியே வந்துட்டு நம்ம சாண்ட்ராலேருந்து, சபரிலேருந்து, வினோத், விக்ரம்லாம் போயிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போது என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா, மொத்தம் இந்த டாஸ்க் வந்து 14 மணி நேரம் நடந்திருக்கதா வந்து தகவல் வந்திருக்கு. 14 மணி நேரம் பா, வேறு லெவலுங்க. எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். 14 மணி நேரம் டாஸ்க் நடந்திருக்க மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு யார் வெளியே போயிருக்காங்கன்னா, விக்ரம் வெளியே போயிருக்கதா வந்து தகவல் வருது. 2வது வந்துட்டு சாண்ட்ரா வெளியே போயிருக்காங்க. 3வது வந்துட்டு சபரி, 4வது வினோத். இதில் இன்னொரு விஷயம் ரூமராக என்னன்னு தெரியல. அது என்னென்னா, சாண்ட்ரா வெளியே விழுந்த உடனே யாரோ தள்ளியிருக்காங்க. வெளியே விழுந்த உடனே அவங்கள காப்பாற்றுறதுக்காக 3 பேர் இறங்கியிருக்காங்க. அதில் தான் அவங்க வெளியே போயிருக்காங்கன்ற மாதிரியும் ஒரு தகவல் வருது. இதை நம்ம லைவில் பார்க்கும்போது தெரியும். அடுத்தது வந்துட்டு 5வது யாருன்னா கமருதீன் இறங்கியிருக்காரு. 6வது திவ்யா இறங்கியிருக்காங்க. 7வது பார்வதி இறங்கியிருக்காங்க. 8வது சுபிக்ஷா இறங்கியிருக்காங்க. 9வது தான் வந்துட்டு 8வது வந்துட்டு அரோரா இறங்கியிருக்காங்க. 9வது வந்து சுபிக்ஷா இறங்கியிருக்காங்க. ஏன் 8வதாக வந்து அரோரா இறங்கியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி அந்த 8 பாயிண்ட் ஆட் பண்ணாவே அவங்க வந்துட்டு டாப் பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இறங்கிட்டாங்க. சுபிக்ஷா லாஸ்ட்டாக இறங்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கையும் சுபிக்ஷா தான் வின் பண்ணாங்க. லாஸ்ட்டு டாஸ்க்கையும் டாஸ்க் நம்பர் 8 சுபிக்ஷா தான் வின் பண்ணியிருக்காங்கன்றது அப்டேட்டு. செம்மையாக வந்து இது பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக பேசியே இது பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ட்ரிகர் ஆகி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் சொல்கிறதுக்குல. ஆனால் இதில் சரியான ஒரு சண்டைகள்லாம் நடந்திருக்கு போல இருக்குது. அதை நம்ம ப்ரொமோவில் பார்க்கும்போது தெரியுது. சபரிக்கு இவ்வளோ கோவம் வருமா அப்படின்னு நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன அது சபரியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த கோவத்தோட ஸ்டார்டிங்லேருந்து சபரி விளையாண்டு இருந்தாருன்னா இந்நேரம் கண்டிப்பாக டேம் ஷோ சொல்லிடலாம், சபரி தாங்க டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒரு விஷயம் கூட வந்திருக்கலாம். பட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே சைலண்ட் ஆகிட்டார். அதுதான் இப்போ வந்து, ஏன்னா அந்த ப்ரொமோ கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் அவ்வளோ அவர் ஆக்ரோஷமாக பேசுனதை பார்த்துட்டு, சபரி இந்த கோவத்தை நீ முன்னாடியே காமிச்சிருந்தேன்னா இந்நேரம் நீ எங்கேயோ வந்திருப்பியாப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. தனித்து விளையாடி சூப்பராக விளையாண்டுருக்கலாம். செம்மையாக அவனு செம்ம சான்ஸு. நான் உண்மையிலேயே அப்படி தான் சபரி நினச்சிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது? ஆனால் இப்பயும் ஒன்றும் இது பிரச்சனை இல்லை. சபரிக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த வாரத்தை அவர் கடக்கணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.